இலங்கைக்கு அண்மையாக சர்வதேச கடல் பரப்பில் வைத்து ஈரானிய கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மார்ச் மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் அது. இப்போ அது சம்பந்தமாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கொழும்பில் இருக்கிற ஈரானிய தூதுவர், இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று வச்சு அதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய அழைப்பின் பேரில் தான் எங்களுடைய கப்பல்கள் இங்கே வந்தன, இலங்கை அழைத்ததன் காரணமாகத்தான் நாங்கள் இங்கே வர வேண்டி வந்தது என்று சொல்லி அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தவர். அதே வேளையில் இலங்கை செய்த உதவிகள் அனைத்துக்குமே நன்றி எல்லாம் சொல்லியிருந்தவர். அப்ப ஈரானிய தூதுவர் சொன்ன இந்த கருத்து பலருக்கும் பலவிதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பினது. எதுக்காக இலங்கை இந்த டைமில் ஈரானிய கப்பல்களை இலங்கை கலைக்கணும், அப்படி வந்த இடத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது, எனவே இதுக்கு பின்னாலே ஏதாவது காரணங்கள் இருக்குமா, ஏதாவது மர்மங்கள் இருக்குமான்னு சொல்லி பல தரப்பிலையும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த விஷயம் தான் கலந்துரையாடப்பட்டது. இப்ப அதுக்கு நேற்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமாகிய நலிந்த ஜெயதிச அவர்கள் தெளிவான விளக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இலங்கை அழைத்தது உண்மைதான், ஆனால் அது ராஜதந்திர ரீதியாக விடுக்கப்பட்ட அழைப்பில்லை, ஒரு டிப்ளோமேட்டிக் இன்விடேஷன் என்று சொல்லுவோம், அப்படி விடப்பட்ட அழைப்புதல் இல்லை. ஆனால் இலங்கையினுடைய கடற்படை தளபதியால வாய் மூலமாக விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்று சொல்லி அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அதென்ன கடற்படை தளபதியால வாய் மூலம் விடுக்கப்பட்ட அழைப்பு என்று சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், போன மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது கடற்படையினுடைய சங்கமம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளினுடைய கடற்படை அதிகாரிகள், கடற்படையினர், கப்பல்கள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு போர் ஒத்திகை மாதிரியான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது தானே. அதில் இலங்கை கடற்படையும் கலந்து கொண்டவர்கள், ஈரானிய கடற்படை, இந்திய கடற்படை எல்லாரும் தான் கலந்து கொண்டது. அப்படி கலந்து கொள்ளைக்குள்ள ஒரு நாட்டினுடைய கடற்படை தளபதி இன்னொரு நாட்டினுடைய கடற்படை தளபதியோட கண்டு கைகுலுக்கி கதைப்பார் தானே, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கொமாண்டர்ஸோட கதைப்பார் தானே. அந்த மாதிரி கதைச்ச இடத்துல இந்தியாவில் வச்சு கதைக்குள்ள சொல்லியிருக்க போறதுக்கு, நீங்கள் திரும்பி போய்க்க போகிற வழியிலாம் எங்களோட நாடு இருக்குது, இலங்கையை சுற்றி தான் போவீங்க, எப்படியும் ஒருக்கா வந்துட்டு போங்களேன் என்று சொல்லி அந்த ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டுருக்கார். அது கடற்படை தளபதிகள் இந்த மாதிரி அழைப்பு விடுறது நோமல், அப்படி விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு தானே தவிர மற்றபடி நாங்கள் உத்தியோகபூர்வமாக டிப்ளோமேட்டிக்காக இந்த அழைப்பு விடப்படையில் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் எல்லார் மத்தியிலேயும் ஒரு கேள்வி வந்தது, இலங்கை அழைத்து தான் அந்த கப்பல் என்று சொன்னால் வர்ற வழியில் தாக்குதல் நடக்குது என்று சொன்னால் அப்போ இதுக்கு பின்னால் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி வருந்தானே, அதற்காகத்தான் இந்த விளக்கம் சொல்லப்பட்டது. சரி, அது முடிஞ்சது. அடுத்தது ஈரானிய தூதுவர் இன்னும் ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தவர், நாங்கள் இலங்கைக்கு உதவி செய்ய விரும்புகிறோம், இலங்கை மக்கள் கஷ்டப்படுறதை நாங்கள் விரும்பல, எனவே இலங்கை வேண்டுகோள் வைத்தால் இலங்கைக்கான எரிபொருளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி திங்கட்கிழமை ஈரானிய தூதுவர் அறிவிச்சிருந்தவர். அப்போ அதை கேட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல விஷயமே, இப்போ இருக்கிற எரிபொருள் பிரச்சனைக்கும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கும் ஈரான்ல இருந்து எண்ணெய் கிடைக்கும் சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ இலங்கை அரசாங்கம் அந்த வேண்டுகோளை விடுக்குமா? இரண்டாவது சொல்லியிருந்தவர், இலங்கை கேட்டுக்கொண்டால் மட்டும்தான், இலங்கை கேட்டுக்கொண்டால் நாங்கள் தருவோம் என்று சொல்லி. அப்போ இலங்கை ஈரானிடம் எண்ணெய் வாங்க போகிறதா என்று சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தது. ஆனால் இலங்கை ஈரானிடம் எண்ணெய் வாங்க மறுத்திருக்கிறது. அது ஏன் மறுத்து என்று சொல்லி அடுத்த சந்தேகம், எதற்காக இலங்கை மறுக்கணும்? நல்ல ஒரு ஆஃபர் வரும்போது அதை ஒத்துக்கொள்ள வேண்டியானே, எதுக்கு நோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை இலங்கைக்கு ஏதாவது மறைமுகமான அழுத்தங்கள் இருக்குமோ, அல்லது வேறு யாராவது இல்லை ஈரானிட்ட எண்ணெய் வாங்கவே கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிக்கணுமா என்று பல கேள்விகள் வரும் தானே, பொதுமக்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் தானே. எனவே அந்த மாதிரி கேள்விகள் வரைக்குள்ளதான் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிக்கிறேன் என்று சொன்னால், அப்படி என்று இல்லை, ஈரானிட்ட எண்ணெய் வாங்குறதுல பற்றி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஆனால் எங்கள்கிட்ட அதுக்குரிய கப்பல் வசதி ஒன்றும் இல்லை, அந்த எண்ணெயை சுமந்து வர டேங்கர்ஸ் இருக்கு தானே, அது ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. அது எந்தெந்த நாடுகள் இந்த எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது பொருந்துமே தவிர எங்களுக்கு பொருந்தான்னு சொல்லி அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ மத்திய கிழக்கு போயிட்டு ஏதாவது ஒரு நாட்டில் ஈரானோ குவைத்தோ கட்டாரோ எங்கேயோ ஒரு நாட்டில் வாங்கி கொண்டு விரையக்குள்ள ஸ்ரீலங்கா கொடியை கண்டா ஈரான் அனுமதிக்கும். ஏன்னு சொன்னால், நட்பு நாடுகளுக்கு ஹோமுஸ் நீரின திறந்துதான் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. இலங்கை நட்பு நாட்டுக்குள்ளான் இருக்குது, ஆனால் அப்படியான கப்பல் எதுவுமே இல்லை என்ற காரணத்தால் வேறு நாட்டு கொடிகளோட வேறு நாட்டு கப்பலை தான் ஏற்றி கொண்டு வரணும். அப்புறம் அதை கண்டுட்டு ஈரான் மறைச்சா என்ன செய்யறது? எனவே எங்கள்கிட்ட கப்பல் இல்லை, அதனால நாங்கள் ஈரானிட்ட எண்ணெய் வாங்கவில்லை என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை வாங்குகிறது இலங்கை. அதற்கான ஒப்பந்தங்கள் மிக விரைவில் கைச்சாத்திடப்படும் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குறதுக்கு இலங்கை தீர்மானம் எடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக கடந்த வாரங்களில் கூட இலங்கைக்கான ரஷ்ய தூதுவரோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தவர். அதுக்கு பிறகு ரஷ்யாவில் இருக்கிற இலங்கை தூதுவர் இருக்காரு தானே, அதாவது ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் மாஸ்கோவில் இருக்கிறவர், அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தவர். போன திங்கட்கிழமை ரஷ்யாவினுடைய எரிசக்தி அமைச்சரோட இந்த மாதிரி கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இப்போ ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்துற கட்டத்துக்கு வந்து இருக்குது. என்னன்னு சொன்னால் நாளைக்கு 26ஆம் தேதி ரஷ்யாவினுடைய எரிசக்தி பிரதி அமைச்சர் இலங்கைக்கு வாரார். அவருடைய பேர் ரோமன் மார்சிவன். அவர் தான் நாளைக்கு இலங்கைக்கு வாரார். எனவே அவர் வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் 2 விதமாக இந்த எரிபொருள் வாங்கப்படும் என்று சொல்லி, ஒன்று கச்சா எண்ணெயா வாங்குவினம், அதாவது மசகு எண்ணெயா சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே வாங்குறது, அதையும் வாங்கி அதுக்கு பிறகு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளும் வாங்கப்படும். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் என்னென்னலாம் தேவையோ அவளாம் வாங்கப்படும். 2 விதமாக வாங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நல்ல விஷயம். ரஷ்யாட்டிலிருந்து எரிபொருள் வாங்குறது என்ன பிரச்சனை சொன்னால், இவ்வளவு காலம் ரஷ்யாட்டிலிருந்து வாங்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா தடை விதிச்சிருந்தது. இப்போ கிட்டல தான் அமெரிக்கா தடையை நீக்கி இருக்குது, யாரென்றாலும் வாங்கலாம் என்று சொல்லி. அதனை அடுத்து தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யாவினுடைய பிரதி எரிபொருள் அமைச்சர் நாளை 26ஆம் தேதி இலங்கைக்கு வருகின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொலைபேசி உரையாடல் நேற்று பிற்பகல் வேளையில் இடம்பெற்றதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைதளத்தில். அதே போல இலங்கை அரசாங்கம் சார்பாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ அண்மை காலமாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற எரிபொருள் நெருக்கடி, அதனால் உருவான பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு ஒரு நெருக்கடி விரைக்குள்ள இந்தியா உடனே ஓடி உதவி செய்யும். அது டித்வா புயல் காலத்திலையும் சரி, அதுக்கு முற்பட்ட காலத்திலையும் சரி, எப்போவுமே ஏதாவது இஷ்யூக்கள் என்று சொன்னால், ஏதாவது பிரச்சனைகள் என்று சொன்னால் உடனடியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையோட தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை செய்வார். இப்போ இலங்கைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு தானே, QR கோட்ல இருந்து எரிபொருள் மட்டுப்படுத்தப்பட்டதிலிருந்து கணக்க பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு தானே. அதனால இந்த ஒரு தொலைபேசி உரையாடல் 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்தியா கூடுதல் உதவிகளை செய்வதற்கு முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அமைச்சர்களுக்கு ஒரு கஷ்டமான செய்தி என்று சொல்லலாம். பொதுமக்களுக்கு இல்லை, அமைச்சர்களுக்கு. என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா அமைச்சர்களுக்கும், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எல்லாருக்கும் இனிமேல் வாகன பாவனையை குறையுங்கோன்னு சொல்லி, நல்ல எவ்வளோத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு குறையுங்கோன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எரிபொருள் சிக்கனத்தை கடைப்பிடிக்கத்தானே வேணும். இனி அமைச்சர்கள் மேலே அதை கடைப்பிடிக்கக்குள்ள அதை பார்த்து பொதுமக்களும் கடைப்பிடிப்பினம். எனவே எரிபொருளை சிக்கனமாக பாவிக்க சொல்லி அனைத்து அமைச்சர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்காம். அதனால் வாகன பாவனைகள் குறைக்க சொல்லி, இப்போ ஒரு அமைச்சர் போய்க்குள்ள இன்னொரு அமைச்சர் அவற்றை வாகனத்தில் ஏறி போலாம் தானே. எனவே எந்தெந்த வழிகளில் எல்லாம் எரிபொருளை சிக்கனமாக பாவிக்க முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். கடந்த 4-5 நாட்களாக கருத்தோவியம் சேர்த்துக்கொள்ளவே இல்லை, ஒரே பரபரப்பான செய்திகள். கேட்டிருந்த நீங்களுங்க கருத்தோவியத்தை காணல என்று சொல்லி இன்றைக்கு கொண்டு வந்திருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசாவும் தலையில் கை வைக்கணும். ஏன் தலையில் கை வைக்கணும்னு சொன்னால் அங்கே செய்தி போடப்பட்டிருக்கிறது, ட்ரம்ப் 5 நாட்களுக்கு யுத்த நிறுத்தத்தை அறிவிச்சுக்கார் என்று சொல்லி. அப்போ யுத்தம் 5 நாளைக்கு இருக்கான்னு சொன்னோன்னே இவையில் தலையில் கை வைக்கணும் ஐயோன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அங்கே யுத்தம் நடந்தால் இவைக்கு அதை வச்சு அரசியல் செய்யலாம் தானே, அரசாங்கத்துக்கு ஒன்று தெரியாது, அரசாங்கத்தை சமாளிக்க தெரியாது என்று சொல்லி ஏதாவது சொல்லலாம் தானே. அப்போ இப்போ தலையில் கை வைக்கணும், ஐயோ யுத்தம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் எதை வச்சு அரசியல் செய்கிறோன்னு சொல்லி. எனவே மக்களுக்கு என்னென்னவோ பிரச்சனைகள், ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இப்படியும் பிரச்சனைகள். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.